எஸ்விபி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வரைபடத்தின் வடக்கு பார்த்த மனையின் வரைபடம். அதாவது இந்த வடக்கு பார்த்த மனையின் அகலம் 22 அடி, நீளம் 40 அடி. இந்த அகலம் 22, நீளம் 40 அடி கொண்ட இந்த மனையின் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள வரைபடமாகும். சிறந்த காற்றோட்டம் நிறைந்த வரைபடமாகும். இந்த வரைபடத்தில் தென்மேற்கு பகுதியில் 11க்கு 11 என்ற அளவு கொண்டது மாஸ்டர் பெட்ரூம். தென்மேற்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் 11க்கு 11 அளவுகள் கொண்ட ஒரு கிச்சன். இந்த கிச்சன் அது தாராளமாக மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படும் வரையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிழக்கு பகுதியில் 23க்கு 11 கொண்ட அகலமான விஸ்தாரமான ஒரு ஹால். இதில் உறவினர்கள் தங்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி காற்றோட்டம் உள்ளதாகும். 2 ஜன்னல்களை கொண்டு கிழக்கு பகுதி 2 ஜன்னல்களை கொண்டு காற்றோட்டம் உள்ள ஒரு ஹாலாக உள்ளது. இந்த கிழக்கு பகுதியை அடுத்து மேற்கு பகுதியில் மையத்தில் 6க்கு 6, அது 6 அடி நீளம், அகலம் 6 அடி இந்த இதில் கொண்ட மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம். இன்னொன்று வடமேற்கு பகுதியில் ஒரு பெட்ரூம். இந்த வடமேற்கு பெட்ரூம் 11க்கு 11 என்ற அளவு கொண்ட ஒரு பெட்ரூமு. இந்த வடமேற்கு பகுதியின் பெட்ரூமுக்கு அருகில் 6க்கு 6 என்ற டாய்லெட் பாத்ரூம். அந்த டாய்லெட் பாத்ரூம் வடமேற்கு பகுதிக்கு இந்த பகுதியில் உள்ள ஒரு பாத்ரூமாகவும், தென்மேற்கு பகுதியில் உள்ள பெட்ரூமுக்கு இந்த பகுதியில் உள்ள ஒரு பாத்ரூமாகவும் உள்ளது. இந்த வரைபடத்தில் பூஜை அறையானது கிச்சன் பகுதியில், தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் பகுதியில் ஒரு கபோர்டில் சிறியதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நம்ம வாஸ்து முறைப்படி பார்த்தால் பூஜை அறையானது எவ்வளவுக்கு எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அவ்வளோக்களவு நன்மை பயக்கும். பெரியதாக ஒரு ஹாலே ஒரு ரூமோ ஒதுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அதில் தெய்வங்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும். ஆளுமைத்தன்மையை அதில் வாழும் மூத்தவர், அதாவது தலைவர் தலைவியின் ஆளுமைத்தன்மையை பாதிக்கும். இதில் வடக்கு பகுதியில் 6க்கு 11 என்ற அகலம் கொண்ட இடத்தில் மாடிப்படி திறந்த வெளி அமைப்பு கொண்ட மாடிப்படியாக அமைந்துள்ளது. இதன் வடகிழக்கு பகுதியில் ஒரு சோஃபா செட்டு போட்டு 11க்கு 6 என்று காலி இடம், ரிசப்ஷன் ஹால் மாதிரி ஒரு காலி இடம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வடகிழக்கு பகுதியில் காலி இடமாக தான் இருக்க வேண்டும். இந்த வரைபடத்தின் ஹாலில் கிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும், அதே ஹாலில் கிழக்கு பகுதி மையத்தில் ஒரு ஜன்னலும் உள்ளது. இதில் காற்றோட்டம் நிறைந்ததாக இருக்கும். இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா, கிச்சனில் அந்த ரூமுக்கான வடகிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல், இந்த ரூமுக்கான தெற்கு பகுதியில் கிழக்கு பக்கம் நோக்கி ஒரு ஜன்னல் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தென்மேற்கு பெட்ரூம், தென்மேற்கு பெட்ரூமில் இந்த ரூமின் அடிப்படையில் இந்த அறையில் கிழக்கு பகுதியில், அதாவது தெற்கின் கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும், இந்த தென்மேற்கு பெட்ரூமில் வடக்கு பகுதி இந்த ரூமுக்கான வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நுழைவாயில், தென்மேற்கு பகுதியின் நுழைவாயில் உச்சத்தில் உள்ளது. அதே போல் வடமேற்கு பகுதியில் உள்ள பெட்ரூமின் அதன் நுழைவாயில் உச்சப்பகுதியில் உள்ளது. இந்த வீட்டின் முறைப்படி பார்த்தால் இந்த வீடு இந்த 22 அகலத்தை 22 அடி அகலத்தை 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 4ஆம் பாகம் புதன், 5ஆம் பாகம் குரு, 6ஆம் பாகம் சுக்கிரன், இந்த அளவு கொண்ட 3 பாகங்கள் இருக்கும் இடத்தில் இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறந்த நுழைவாயில் அமைப்பு ஆகும். இதில் 4ஆம் பாகத்தில் தான் வைக்க வேண்டும் நுழைவாயில். 3ஆம் பாகத்தில், 2ஆம் பாகத்தில், அதாவது உச்சத்தில் 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தில் வைக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுவார்கள். அது தவறு. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அது எந்த அடி அகலம், எத்தனை அடிகள் கொண்ட அகலமாக இருந்தாலும் அதை 9 பாகங்களாக பிரித்து அதில் வரும் 4, 5, 6 இந்த 3 பாகங்களை தவிர வேறு எந்த பாகத்திலும் நுழைவாயில் வைக்கவே கூடாது என்பது நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வரைபடத்தின் செப்டி டேங்கானது வடக்கு பகுதியில் தாய் சுவரை ஒட்டாமலும் அந்த சாலை ரோடுகளுக்கு ஒட்டாமலும் இடையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாம் எல்லாம் வடக்கு பகுதியில் மரங்களும், மேற்கு பகுதியில் இந்த மனையின் மேற்கு பகுதியில் குறைந்த அளவு கொண்ட
உயரமான மரங்களை வைப்பதற்கான குறைந்த அளவு கொண்ட இடைவெளி விட்டிருக்காங்க. தெற்கு பகுதியும் குறைந்த அளவு கொண்ட இடைவெளி விட்டிருக்காங்க. ஆனால் கிழக்கு பகுதியில் அதிக இடைவெளி கொண்ட மனையாக இந்த வரைபடத்தின் மூலம் உள்ளது. இந்த கிழக்கு பகுதியில் எந்த விதமான மரங்களோ பூச்செடிகளோ எதுவுமே அவர்கள் வைக்கவில்லை. ஏனென்றால் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக இந்த வாஸ்து முறைப்படி இந்த மனையில் விழ வேண்டும். இதில் கட்டி வாழும் அறைகளிலும் வீடுகளிலும் விழ வேண்டும். அப்படி வீடுகளிலும் அறைகளிலும் விழுந்தால்தான் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே எஸ்விபி நேயர்களே, நீங்கள் அடிக்கடி இந்த சேனலின் இந்த வரைபடத்தின் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுகளையும் திசைகளையும் எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் உடனடியாக அதற்கு உண்டான வரைபடத்தை நாங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சி வச்சிருவோம். குறிப்பாக வரைபடத்தையும் நாங்கள் அனுப்புவது என்பது சாத்தியமானது தான். ஆனால் எந்த திசை என்பது நீங்கள் அந்த திசை காட்டி திசைமணியை வைத்து சரியாக அளவு தெரிந்த பிறகு தான் நீங்கள் அந்த வீடு கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திசைகள் திரும்பிய நிலையில் இருந்தால் ஒவ்வொரு அறைகளும் மாறிவிடும். அதாவது இடம்பொருள் மாறிவிட்டால் அதற்குண்டான நன்மை பலன்களை பயக்காது என்பது உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக திசைகளை கொண்டே திசை காட்டும் கருவியை கொண்டே திசைகளை கணக்கிட்டு நீங்கள் அளவுகளை கொண்டிடுங்கள். நமது எஸ்விபி நேயர்களுக்காக நமது சிறப்பான ஒரு கட்டிட பொறியாளர் 50 வருட கால அனுபவம் மிக்க ஒரு பொறியாளர் நம்மளுடைய தொடர்பில் இருப்பார். நீங்கள் அதற்குண்டான உங்கள் வீடுகளுக்கு உங்கள் மனைகளுக்கு உண்டான நீளம் அகலம் அதை நீங்கள் கூறி நாங்கள் கீழே காண்பிக்கும் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீயானால் உங்களுக்கு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நல்ல மதிப்புமிக்க வீடாக கட்டித்தருவார் என்பதை உறுதியளிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.